கேரள மாநிலம் பத்தனம்திட்டாவில் இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் சஜயகுமார் வழங்க கேட்கலாம். சஜயகுமார், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், கேரள மாநிலம் பத்தனம்திட்டாவில் விளையாட்டு வீராங்கனை தலித் பெண் பாலியல் பலாத்கார வழக்கு சைல்டு வெல்ஃபேர் அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் நேற்று 5 பேர் இந்த பாலியல் பலாத்கார வழக்கில் கூட்ட பலாத்காரம் செய்ததாக 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது வரை 13 பேர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறது. இலவந்திட்டா, பத்தனம்திட்டா போன்ற காவல் நிலையங்களில் 13க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவாகியுள்ள நிலையில் தற்போது 40 பேரை அடையாளம் காணப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது. மேலும் தந்தையின் நண்பர்கள், அதே போல அந்த பெண்ணின் நண்பர்கள் உட்பட 64 பேர் இந்த பெண்ணை பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த குற்றவாளிகளின் அடையாளங்கள், பெயர்கள் சிறுமி டைரியில் குறிப்பிட்டதன் அடிப்படையில் இந்த பல குற்றவாளிகளையும் தற்போது அடையாளம் காணப்பட்டு கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சம்பவமானது கேரளாவில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறது. ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சஜயகுமார்.